டேய் மாப்பிள்ள, நீ கிருட்டுன்னு சுத்தினா கூட இன்னைக்கு ஐஸ் வண்டி வராதுடா மாப்பிள்ள. உனக்கு வேற வேலை இருந்தா போய் பாரு, இந்த வெயில்ல ஏன்டா சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு என் முருக மாமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் உங்கள் SMKD, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முருக மாமா கிண்டல் பண்றதும் சரிதான். இப்ப டைம் பாத்தீங்கன்னா 4:05. ஆனாலும் இப்ப வரைக்கும் வண்டி வரல. அதுக்குள்ள வீடியோ எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ எடிட் பண்ண வந்துட்டேங்க. அடிக்கிற வெயிலுக்கு 1-2 ஐஸ் விற்கலான்னு பார்த்தேன். இந்த டைரி டே ஐஸ் வண்டி வேற வரவே மாட்டேங்குது. இன்னும் வீடியோ வேற எடிட் பண்ணவே இல்லைங்க. நான் மதிய உணவு சாப்பிட்டேங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப டைம் பாத்தீங்கன்னா 4:33ங்க. பேன் காத்தோ அனல் வீசுது, கட்டாந்தர கூட சூடு ஏறுது. வீடியோ எடிட் பண்றதுக்குள்ள ஒரு குட்டி தூக்கமே வந்துருதுங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 4:40ங்க. கடையில் படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னோட கடையில என்னோட கஷ்டம் சந்தோஷம் எல்லாமே தெரியணுங்க. ஐஸ் வண்டி வருதான்னு பார்த்து கண்ணே பூத்துருச்சுங்க. கடைக்கு முன்னாடி இன்னும் சீட்டு போடலைங்க. அதான் இப்படி டேரா கட்டி வச்சிருக்கேன். அதிகபட்சம் 2 மணி முதல் சாயங்காலம் 5 மணி வரை இப்படியே தான் வெயில் அடிக்குங்க. வெயில் அடிக்கிறதெல்லாம் சரிதான், ஆனா அந்த கண்ணும் கூட சேர்ந்து எரியுது. அதுதான் ஏன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5:30. வீடியோ போடுற நேரம். வெயில் தாக்கம் சற்று குறைவு. கடையில ஒரு சின்ன வீடியோ பாருங்க. இன்று ஒரு தகவல்ல பாத்தீங்கன்னா பிறவி குணத்தை பத்தி தான் சொல்ல போறேன். பிறவி குணம் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் ஒருபோதும் அவர்களின் பிறவி குணம் மாறவே மாறாதுங்க. எதை செய்ய வந்தார்களோ அதை செய்வதுதான் அவர்களின் விதி. அதை மாற்றி அமைக்க முடியுமா சொல்லுங்க? ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. பந்தபாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்கிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.